ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வ்ளாக் சண்டே வித் அச்சு. சண்டே நான் அச்சு கூட இருந்தோட கிளிப்ஸ் தான் உங்ககிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அச்சு வந்துருச்சு. சண்டே என் ஹஸ்பண்ட் போய் அச்சுவை கூட்டிகிட்டு வந்தார். அவருக்கு ஒர்க் இருக்கிறனால என்னை கீழே அவனை பிக்கப் பண்ணக்க சொன்னார். ஸோ நான் அச்சு கூப்பிட்டு தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக அச்சுவோட தான் நம்ம வ்ளாக் பார்க்க போகிறோம். குடு பேக் குடு. பேக் இது பேக் ஜூஸ் இருக்குல காடி வந்துட்டல. ஆமா இது நான் பக்கத்து வீட்ல இருக்குல அங்க வாங்குனேன். பக்கத்து வீட்ல வாங்குனியா? நிறைய வச்சு பாரு. இப்போ வாங்கி தரல பாத்தியா? இப்போ வாங்கி தரல பாத்தியா? வா ஆமா ஒரே வாங்கி அச்சு பாக்கறேன். சரி தங்க நான் போடுறேன். அச்சு பாப்பா. அச்சு என்ன என்ன பண்ணாத? நீ என்ன பண்ண? ஏன் இவ்வளோ லேட்டு? தண்ணி இருக்கு. மிஷின்ல துணி ஓட்டிருக்கேன். தண்ணி வந்துச்சு. இப்போ துவைச்சிட்டு இருக்குல்ல. கதவு சாத்துனியா? என்ன கதவு? எந்த கதவு சாத்துல? சாத்துல நமக்கு தெரியாதுல்ல, வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. அழுகு வந்துச்சா? அன்னைக்கு வந்துச்சு. கழுகு, குருவி, காக்கா எல்லாம் இங்கே சுத்திட்டு இருந்துச்சு. ஃபோன்ல பார்க்கலாமா? ஃபோன்ல வீடியோ எடுக்கலாமா? அச்சு ஒன்ஸ் வர டைமில் இந்த ஜன்னல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கழுகு, காக்கா எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. அது வீடியோ எடுத்து அச்சுக்காக வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என்னென்ன கொண்டு வந்தேன்னு பார்க்கலாம். சிப்ஸ், பால் பாட்டில் கொண்டு வந்தியா? தூங்கும் போது நீ இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே இரு, சரியா? அப்புறம் என்ன இருக்கு? சிப்ஸ் இருக்கு, அச்சு துணி இருக்கு, அப்புறம் லாலிபாப் இருக்கு, அப்புறம் அச்சுவோட டாய் இருக்கு. அச்சுக்கு பார்த்திங்கன்னா முட்டை தான் ஆம்லேட் போட்டும் சாப்பாடும் சேர்த்து பண்ணி மதியம் ஆயிடுச்சு. சாப்பிடட்டும் அப்படின்ட்டு அவனுக்கு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப விளையாட தான் செஞ்சோம். அதுக்குள்ளே அவங்க மாமா வந்துட்டார். மாமா அவனுக்கு இந்த மேஜிக் பாப்ஸ் வாங்கிட்டு வந்தார். அது நாக்கில் போட்டுன்னு வெடிக்குமே, அதை போட்டு விளையாண்டுட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் மாமா கூட. அந்த பாப்பிங்ஸை நாக்கில் வச்சுட்டு அதை காது கிட்ட வச்சு காட்டிகிட்டு இருந்தான் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சவுண்டு கேட்குதான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவியில் கிரிக்கெட் பார்க்க வந்துட்டாங்க. ஃபோனில் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட்டு பெருசாக கிரிக்கெட் தெரியாது, இருந்தாலும் மாமா பார்க்குறாங்கன்னு சொல்லி அவனும் பக்கத்தில் உட்காந்துட்டான். இப்போ மிஷின் பார்த்திங்கன்னா ஓடி முடிச்சிருச்சு. ஸோ அதை எடுத்து அடுத்த காய போடணும். அதுக்காக நானும் என் ஹஸ்பண்ட் டெரஸ்க்கு போகலான்ட்டு இருந்தோம். எங்கள் அத்தா வீட்டில் இருந்தார். அச்சு இருப்பான்னு பார்த்தா இல்லை, நானும் வரேன்னா சரின்னு சொல்லி அச்சுவை கூட்டிகிட்டு டெரஸ்க்கு போனோம். மேக்ஸிமம் எங்கள் வீட்டுக்கு அச்சுவை டெரஸ்க்காக கூட்டிகிட்டு போக மாட்டேன். வெயில் அடிக்கிறது தான் விளையாடுவோம் 2 பேரும். ஒரே வெயில் அடிச்சனால வேணான்னு சொன்னோம். இல்லை வரேன்னா சரின்னு கொஞ்சம் வெயிலாக இருக்குது. அது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தான். சரின்னு காய் போட்டு கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தாவை கேட்டுட்டு இருந்தான் தாத்தா எங்கே அப்படின்னு.
தாத்தா நான் பார்க்கலவா ரிங்கா ரோசஸ் அவன் வந்து ரைம்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக சொன்னதுனால சரியாக கேட்கல வாய்ஸு. அதுக்கப்புறம் அவங்க மாமாட்ட போய் காதில் வந்து இது பண்ணுறேன் அந்த ஊன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மாமாவோட முடியை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் போய் காதில் சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா என்ஜாய்மெண்ட் தான் சண்டே அச்சு இருந்தனால. மெதுவா காது கத்திராதீங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் உசேன்னா வந்து மதியம் லஞ்சுக்கு எங்களை கூப்பிட்டுட்டாரு. திடீர்னு கூப்பிட்டனால அங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா ஃபுல் டே அச்சு இங்கே தான் இருந்திருக்கும். சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். நான் அத்தா என் ஹஸ்பண்ட் அச்சு எல்லாம் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் அத்தா போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அச்சு நான் எல்லாம் கிளம்பிட்டோம். இன்றைக்கி கிரிக்கெட்னால என் ஹஸ்பண்டுக்கு எங்கேயும் நகரக்கே இஷ்டம் இல்லை. பட் இருந்தாலும் கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அச்சு வேணாம் புப்பு வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஆஜிக்கா பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னனால சரின்னு கிளம்பிட்டான். பா எது பைக்கா வாங்கலாம்? எந்த பைக்கு? வாங்கலாம். வெயிட்டா இருக்கா? வெயிட்டா இருக்கா? அச்சு எங்க போறோம்? எங்க போறோம்? ஆச்சி வீட்டுக்கா? ஆச்சி வரும்போது நீ வரலையே, அதனால திட்ட மாட்டாளா? நீ தான் ஆச்சி அக்காவை பார்க்கலையே. இப்போ எங்கள் உசைனா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அச்சு வந்து இங்கே நல்லா விளையாடுவான். அங்கே வந்து ஆஜி ரோசின் 2 அக்கா இருக்காங்க, என் சிஸ்டர்ஸ் தான். நல்லா விளையாடுவாங்க அவங்க கூட. பார்த்தீங்கன்னா இப்போ ஆஜியை பார்த்துட்டான். இங்கே என்னடா பண்ணுறாவள மூஞ்சிய? சரி போகலாம் வா விளையாடலாம் வாங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அச்சுப்பா செப்பல் கழட்டு ஓட்டலாம். உள்ள போயிட்டு வந்து ஓட்டலாம். அச்சுமா மெதுவா போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அச்சு வெளியே வரலான்னு சொன்னனால அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டேன். ரோடு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வராதனால ஜாலியாக 2 பேரும் விளையாண்டுருந்தாங்க. அதே டைமில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணா எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப எங்கள் அண்ணிக்கு சாப்பாடு, அண்ணி வர முடியாது குழந்தை பேபி இருக்கிறதுனால, அதனால் அன்னைக்கு சாப்பாடு எடுக்க திரும்ப எங்கள் அண்ணன் போனால் எங்கள் அண்ணா கூட எங்கள் அச்சும் கிளம்பிருச்சு. சரி நீ போய் தூங்கிட்டு வா, தூங்கி எழுந்துச்சு வா. நான் தூங்க போறேன் வரியா? சரி அத்தா கூட போ, தூங்கு போ. போறியா? ஆமாச்சு அத்தா அங்கே அம்மா கிட்ட போறா. அத்தா இங்க பாரு. நான் ஓடுவேன். போ இறங்கி போ. நான் தூங்க போறேன். பை. பை. நான் தூங்க போ.
போயிட்டு வரியா? டேய் வா நான் தூங்க போறேன் பாய். நீ எப்படி வருவ? இங்க பாருங்க. அப்புறம் நீ அம்மா கூட்டி நீங்க வந்துருங்க. ஏய் நான் வர லேட்டா ரச தொழுத்துல முடிச்சு. இது அம்மா போன்ல அனுப்பிடுங்க நான் போட்டோ செட் அனுப்புறேன். சரி இந்த வண்டி 2 வீலர் அங்க நிக்குது. ஆமா. அப்ப 2 வீலர் வந்து போ. அச்சு நான் தூங்க போறேன் பாய். சரி நானும் அப்படியே இங்க இருந்து வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கா ஏன் நீ போச்சு அங்க போச்சுமா? இல்ல போலாம். போயிட்டு வரியா அது அண்ணன் கூட போயிட்டு வரியா எதுக்கு அம்மா நான் வர லேட்டா. ஏய் விளையாடுவா வரியா வேணாம். சாத்தி இருந்த அச்சு கை எடுத்துக்கோ. அச்சு டாடா புப்புவும் வீட்டுக்கு போறேன். ஏய் நானும் துப்பு எல்லாம் விளையாட போறோம். போ நீ வல்லியா? வேணாம் அச்சு தூங்கு போ. தூங்கு சொல்லு. அல்ல தூங்குடாமா சரி. சரிம்மா சரி. ஐயோ அழகு. சரி பாய். டாடா சொல்லு. சரி இப்போ நீ ஃபர்ஸ்டா. சரி டைம் பாஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த தண்ணி ஊற்றி விளையாடுவோம். இல்லை இப்போ ஒன்று இப்படி சுற்றி வாங்க. நிறைஞ்சதுக்கப்புறம் யார் ஊற்றுறது நிறையதோ அவங்க ஃபேஸில் பவுடர் அடிக்கிறது. சும்மா கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்ட்டு நாங்கள் 4 பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம். நான் அஜி ரோசி ஃபர்ஜான் அக்கா அவங்க பொண்ணு அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே கிளம்பிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த தொட்டாச்சினிங்கி செடி அது கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தேன். அதோட கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொட்டு அது ஃபுல்லாக சுருங்குச்சு. அது கூட ஃபுல்லாக எல்லாமே நல்லா ஜாலியாக எல்லாத்துக்கூடயும் அச்சுக்கூடயும் சரி ஆஜி ரோசி எல்லாத்துக்கூடயும் விளையாண்டுட்டு இந்த டேவே இப்படி தான் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு ப்ளாகில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா.